ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய இங்கிலீஷ் அகாடமி தமிழ் வீடியோவில் பிகினர்ஸுக்கான 25 ஆங்கில வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் பார்க்க போகிறோம். இந்த வாக்கியங்கள் நாளாந்தம் உங்களுடைய முக்கியமான தேவைகளுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் தமிழ் மூலம் ஆங்கில மொழியை இலகுவாக கேட்க விரும்புபவர்கள் இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஹவ் ஆர் யூ? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அல்லது நீ எப்படி இருக்கிறாய் என்று உங்களை யாரும் கேட்டால் அதற்கு ஐ ஆம் குட். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ஐ ஆம் குட், நான் நன்றாக இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங், கேட்டதற்கு நன்றி. நான் நன்றாக இல்லை என்றால் I am not very well. I am not very well. What's your name? What's your name? What என்ன? Your name உங்களுடைய பெயர். What's your name? உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டால் My name is, அதன் பிறகு உங்களுடைய பெயரை கூறலாம். மை நேம் இஸ் சஹா. என்னுடைய பெயரை கூறுவதற்கு இன்னொரு வழி ஐ ஆம் என்று சொல்லி உங்களுடைய பெயரை கூறுவது. ஐ ஆம் மஹியா. உங்களுடைய நண்பர்கள் யாரையும் சந்தித்துவிட்டு திரும்ப மறுமுறை சந்திக்கும் பொழுது அவருடைய பெயர் உங்களுக்கு ஞாபகத்தில் வராது. அப்பொழுது நாம் I am sorry, what was your name again என்று கேட்கலாம். What was your name again? What was your name again? Where are you from? Where are you from? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? I am from India. I am from America. How old are you? How old are you? உங்களுக்கு எத்தனை வயசு? I am 25 years old. I am 25 years old. What time is it? What time is it? நேரத்தை கேட்பதற்கு என்ன நேரம் என்று கேட்டால் அதற்கு நாம் It's 2 o'clock அல்லது It's 2 p.m. பின்னேரமாக இருந்தால் p.m. என்று கூறலாம். Do you have any siblings? Do you have any siblings? உங்களுக்கு அல்லது உனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள் என்று கூறினால் Yes, I have 2 brothers and a sister. I have 2 brothers and a sister. எனக்கு 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள். What's the date today? What's the date today? இன்று என்ன திகதி? இன்று என்ன திகதி என்று யாரும் உங்களை கேட்டால் அதற்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். Today's date is, today's date இன்றைய திகதி is, அதன் பிறகு இன்றைய திகதி நாள் மாதம் ஆண்டு கூற வேண்டும். Today's date is Monday, March 27th 2023. How was your day? How was your day? Your day உங்களுடைய நாள். How was எப்படி இருந்தது? How was your day? உங்களுடைய நாள் எப்படி இருந்தது? Was என்பது is என்ற வினைச்சொல்லினுடைய இறந்த காலம். அதனால் எப்படி இருந்தது? How was your day? இதற்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும்?
நன்றாக இருந்தது என்று கூற விரும்பினால் it was good. It was good. How was yours? நன்றாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது என்று திரும்பி கேட்கலாம். It was good. How was yours? Are you married or single? நீங்கள் திருமணமானவரா அல்லது தனியவா இருக்கிறீர்கள் என்று கேட்டால், திருமணமானவராக இருந்தால் I am married. திருமணமாகாதவராக இருந்தால் I am single என்று கூற வேண்டும். I am married. I am single. Where are you going? Where are you going? Where என்றால் எங்கே? Are you going? போய்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள்? I am going to the supermarket. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்கொண்டிருக்கின்றேன். I am going to the supermarket. What are you going to do today? What are you going to do today? இன்று நீங்கள் அல்லது நீ என்ன செய்ய போகிறாய்? இதற்கு நாம் பதிலளிக்க வேண்டுமானால், உதாரணமாக நான் ஷாப்பிங் செய்ய போகிறேன் என்றால் I am going shopping. இங்கு going என்ற வினைச்சொல்லிற்கு அடுத்து நாம் எந்த ஒரு ப்ரொபசிஷன் பாவிக்க தேவையில்லை. ஏனெனில் ஷாப்பிங் என்பது ஒரு இடத்தை குறிக்காது. ஆகவே I am going shopping என்றே கூறலாம். What did you do last night? What did you do last night? Last night சென்ற இரவு. சென்ற இரவு நீ என்ன செய்தாய்? இவ்வாறு உங்களை யாரும் கேட்கும் பொழுது நான் தொலைக்காட்சி பார்த்தேன் என்று கூற விரும்பினால் I watched TV. watch என்ற வினைச்சொல் இறந்த காலத்தில் வரும் பொழுது watched. I watched TV. What do you do? What do you do? நீங்கள் அல்லது நீ என்ன செய்கிறாய், அதாவது என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்பதற்கு இவ்வாறு கேட்கலாம். What's your job என்றும் கேட்கலாம். இதைவிட what do you do என்பது சிறந்த வழியாகும். இதற்கு நாம் பதிலளிக்க வேண்டுமானால் I am என்று கூறி உங்களுடைய வேலையை குறிப்பிடலாம். I am a teacher. I am a doctor. What are your hobbies? உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்ன? இதைவிட சிறந்த வழி What do you do in free time? Free time ஓய்வு நேரம். ஓய்வு நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இவ்வாறு உங்களை யாரும் கேட்டால் இதற்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும்? I like to watch movies. எனக்கு படங்கள் பார்க்க பிடிக்கும். I like என்ற வாக்கியத்திற்கு பிறகு நீங்கள் செய்யும் பொழுதுபோக்குகளை கூறலாம். I like playing tennis. எனக்கு டென்னிஸ் விளையாட பிடிக்கும். What's your favorite food? What's your favorite food? Favorite food உங்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவு எது? My favorite food is pasta. Pasta என்னுடைய மிகவும் பிடித்த உணவு. I liked pasta very much. இவ்வாறு கூறலாம். Do you like this restaurant? Do you like this restaurant? இந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கு பிடிக்குமா? ஆம், இது மிகவும் சிறந்தது என்றால் Yes, it's great. Yes, it's great. What's the weather like today? What's the weather like today? Weather என்றால் காலநிலை. Today என்று இன்றைய காலநிலை என்ன? அதற்கு நாம் நல்ல வெயிலாகவும் சூடாகவும் இருக்கிறது என்று கூற விரும்பினால் It's sunny and warm.
It's sunny and warm. Can you help me please? Can you help me please? Me எனக்கு, please தயவு செய்து, help உதவி, தயவு செய்து உன்னால் எனக்கு உதவ முடியுமா? இவ்வாறு கேட்டால் அதற்கு நாம் sure நிச்சயமாக என்று கூறலாம். Can you help me please? Sure. Do you have any pets? Do you have any pets? Pets என்றால் செல்ல பிராணிகள். ஏதாவது செல்ல பிராணிகள் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? ஆம், என்னிடம் ஒரு பூனை இருக்கிறது. இவ்வாறு கூற விரும்பினால் yes, I have a cat. Yes, I have a cat. இல்லை, என்னிடம் ஒரு செல்ல பிராணிகளும் இல்லை என்று கூறுவதானால் no, I don't have any pets. No, I don't have any pets. What's your favorite color? What's your favorite color? உங்களுக்கு அல்லது உனக்கு மிகவும் பிடித்தமான நிறம் எது என்று யாரும் கேட்டால் my favorite color is red. எனக்கு மிகவும் பிடித்த நிறம் சிவப்பு அல்லது it is red என்றும் கூறலாம். What's your phone number? What's your phone number? இவ்வாறு யாரும் கேட்டால், அதாவது உங்களுடைய தொலைபேசி இலக்கம் என்ன? இதற்கு நாம் பதிலளிக்க விரும்பினால் இட்ஸ் என்று கூறி அதன் பிறகு ஃபோன் நம்பரை கூறலாம். ஃபோன் நம்பரை கூறும் பொழுது 0 என்பதற்கு பதிலாக சில இடங்களில் ஓ என்றும் கூறுவார்கள். அதை போல 2 இலக்கங்கள் தொடர்ந்து வரும் பொழுது, உதாரணமாக 33 என்றால் 33 என்றும் கூறுவார்கள். What's your nationality? உங்களுடைய குடியுரிமை என்ன? What's your nationality? நீங்கள் பிறந்த இடத்தை கூற வேண்டும். I am என்று கூறி அதற்கு பிறகு உங்களுடைய நாட்டை, உதாரணமாக நீங்கள் கனடா நாட்டை சேர்ந்தவரானால் I am Canadian. I am Canadian. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் I am French. I am French. Do you like to cook? Do you like to cook? உங்களுக்கு சமைக்க பிடிக்குமா? ஆம், எனக்கு சமைப்பது மிகவும் பிடிக்கும் என்றால் yes, I love cooking. Yes, I love cooking. Have you seen any good movies lately? Have you seen? நீங்கள் பார்த்தீர்களா அல்லது நீ பார்த்தாயா? Any good movies? ஏதாவது நல்ல படங்கள். Lately இறுதியாக. Have you seen any good movies lately? கடைசியாக நீ ஏதாவது நல்ல படங்கள் பார்த்தியா? Yes, I saw a great romantic film yesterday. ஆம், நான் நேற்று ஒரு சிறந்த ரொமான்டிக் படம் பார்த்தேன். இங்கு சி பார்த்தல், இதனுடைய இறந்த காலம் சோ, எனவே ஐ சோ என்று வருகிறது. Do you have any children? Do you have any children? உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்களா? இவ்வாறு கேட்டால் ஆம் என்று கூறுவதானால் yes, I have 2 kids, a boy and a girl. I have 2 kids. எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். A boy, ஒரு பையனும், and a girl, ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் பையனும். எனக்கு குழந்தைகள் எதுவும் இல்லை என்றால் no, I don't have any children. No, I don't have any children.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.